ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6 மாத குழந்தையிலேருந்து 60 வயசு இருக்கவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய சத்து மாவு ஹெல்த் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் சிறுதானிய வகைகள் யூஸ் பண்ணியிருக்கிறதால நமக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ப்ளஸ் டயட் இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதில் 30 பொருட்கள் போட்டிருக்கேன். உங்ககிட்ட 10 பொருட்கள் இருந்தால் கூட போதும். நீங்கள் அதை வச்சே கூட இந்த ஹெல்த் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாமா? நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த ஐட்டம்ஸும் அதோட மெஷர்மெண்ட்ஸ் போடுறேன். அதுலேயும் செக் பண்ணி பாருங்கள். ராகி 200 கிராம், கம்பு 100 கிராம், பச்சைப்பயிறு 100 கிராம், கருப்புளுந்து 100 கிராம், கருப்பு மூக்கல்ல 100 கிராம், காராமணி 100 கிராம், வெள்ளை சோளம் 100 கிராம், சோளம் 100 கிராம், சிவப்பரிசி 100 கிராம், கருப்பரிசி 100 கிராம், பாஸ்மதி அரிசி 100 கிராம், வரகரிசி 100 கிராம், குதிரைவாலி 100 கிராம், சாமை 100 கிராம், திணை 100 கிராம், பார்லே 100 கிராம், மைசூர் பருப்பு 100 கிராம், சம்பா கோதுமை இல்லை நார்மல் கோதுமை 100 கிராம், ஜவ்வரிசி 50 கிராம், உடச்சக்கடலை 50 கிராம், வேர்க்கடலை 50 கிராம், முந்திரி 50 கிராம், பிஸ்தா 50 கிராம், பாதாம் 50 கிராம், வால்நட் 50 கிராம், ஏலக்காய் 1 ஸ்பூன், பூசணிக்காய் விதை 2 ஸ்பூன், சுக்கு 1, ஆளி விதை 2 ஸ்பூன், ஓமம் 1/4 ஸ்பூன். இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப் பண்ணலாம். நம்ம எடுத்துருக்க பொருளில் எதுலெல்லாம் முளை வருமோ, அதாவது ஸ்ப்ரவுட்ஸ் வருமோ, அதெல்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம முளை கட்ட போகிறோம். அதுக்கு நான் எடுத்திருக்க பொருட்கள் காராமணி, கருப்பு மூக்கடலை, கருப்புளுந்து, கம்பு, பச்சைப்பயிறு, வெள்ளை சோளம், கேழ்வரகு. இப்போ இது எல்லாத்தையும் கழுவிட்டு நான் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இப்போ காலையில் ஆடிச்சு. நான் எல்லாத்தையும் கழுவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. கம்பை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக சுற்றிட்டு டைட்டாக நூல் கட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம கட்டி வச்சுருந்தோம்ல, அது இந்த மாதிரி தொங்க விட்டுக்கோங்க. கீழே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக முளை வரும். ஒரு நாள் 24 ஹார்ஸ் இப்படியே இருக்கட்டும். இப்போ 24 ஹார்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் அந்த கிளாத்தில் இருந்து வெளியே ஸ்ப்ரவுட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. எல்லாத்துலேருந்தும் ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. கம்புல வந்திருக்கு பாருங்க. குட்டியா அழகா வந்திருக்கு கேழ்வரகுல. மூக்கடலையிலும் வந்திருக்கு. கருப்புளுந்து, காராமணி, அவ்வளோதான், எல்லாத்துலேயும் வந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு, எல்லாம் காஞ்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம்பா கோதுமை வறுத்துக்கிறேன். கேஸ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் சூடானதும் எடுத்துருங்க. இந்த மாதிரி பேஷனில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ மைசூர் பருப்பு வறுத்துக்கிறேன்.
சோளம், barley, வரகு, சாமை, குதிரைவாலி, திணை, பாஸ்மதி அரிசி, கருப்பரிசி, சிகப்பரிசி, ஜவ்வரிசி, உடைச்சக்கல்ல, முந்திரி, பாதாம், வால்நட், வேர்க்கடலை, பிஸ்தா, பூசணிக்காய் விதை, ஆளி விதை, ஏலக்காய், சுக்கு, ஓமம், இப்போ நம்ம முளை கட்டி வச்சுருந்ததை வறுத்துக்கலாம். நான் வெள்ளை சோளம் வறுத்துக்கிறேன். உங்களுக்கு முளை கட்டுறது லேட் ஆகும், இல்லை நீங்கள் இருக்க இடத்துல வெயில் அவ்வளோ வராதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மற்றதெல்லாம் வறுத்தோம்ல, அதே மாதிரியே நீங்கள் வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். கம்பு, கருப்பு மூக்கடலை, நீங்கள் வெள்ளை மூக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். காராமணி,
கருப்புளுந்து, பச்சைப்பயிறு, கேழ்வரகு. சூடு ஆறுனதும் அரைச்சிக்கோங்க. நான் கடையில் கொடுத்து தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வீட்லேயே மிக்சர் ஜாரில் அரைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக குவான்டிட்டி போட்டு அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சிட்டேன். எனக்கு 2.5 கிலோ கிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா 3 months கிட்ட வரும். அப்போ வேணுன்றப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுடராகவே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வச்சு என்னென்ன ரெசிபிஸ் பண்ணலாம்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பேன் அண்ட் சிஸ்டருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.